தசரதர் மூர்ச்சை தெளிந்தார். கைகேயி கூற்றுவன் பெண் வடிவில் வந்து என்ன வதைக்கின்றான்? கணவனை உயிரோடு வாட்டும் மனைவிகள் உண்டு. ஆனால் உன்னைப் போல கணவனை அழித்த மனைவி யாரும் இல்லை. ராமன் உத்தம குணம் நிறைந்தவன். அவன் இருந்தால் உனக்கும் பரதனுக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டான். பாவியே, முடிசூட்டு விழாவுக்கு சேகரித்த பொருள்களை உன் கருவூலத்தில் வைத்துக்கொள். பரதனுக்கு காப்பு நூலாக உன் கழுத்தின் தாலியை எடுத்து கட்டுவாய். இந்த கோர நிகழ்வை கண்ட வசிஷ்டர் மண்டபத்துக்கு வந்து அங்கே கூடியிருந்தவர்களிடம் சாபத்தின் கதையை சொன்னார். அதை கேட்ட மக்கள் வாய்விட்டு அழுதார்கள். மாடுகளும் யானைகளும் மரங்களும் செடிகளும் கூட கண்ணீர் சிந்தின இடம் எரிமலையாக கொதித்து இலட்சுமணன் வந்தான். கைகேயியின் தீய புத்தி கொடியது. சிங்கத்துக்கான சிம்மாசனத்தை நாய்க்குட்டிக்கு கொடுப்பதா? வீரம் இருந்தால் போராடுங்கள். 7 கடல்களையும் என் அக்னி படையால் வற்றச் செய்வேன் என்று கூறி வில்லை வளைத்து நான் ஓசையை உண்டாக்கினான். அண்டங்கள் அதிர்ந்தன. கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில்